வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு பிரம்மாண்டமான அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது 75,000 பட்ஜெட்டில் ஒரு சவுண்ட் பார் 2 ஒயர்லெஸ் ஸ்பீக்கர், இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இவ்வளோ பட்ஜெட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது சோனியோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சவுண்ட் பார், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர். பொதுவாக நீங்கள் சவுண்ட் பார் வாங்கியிருப்பீங்க, 10,000 பட்ஜெட் 15,000 பட்ஜெட்டில் வாங்கியிருப்பீங்க. சோனிக்குன்னு என்றைக்குமே ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பொருட்களோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன். அங்கே கேட்ஜெட்ஸ், அதாவது அங்கே உங்களுக்கு ஆஃபர் வரும்போது கூப்பன் கோட் கொடுப்பாங்க பிராண்ட்ஸ். அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். 10%, 20% முதல் சில டைம் வந்து நீங்கள் 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரில் லேப்டாப்பு, மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்க்கும் பிராண்ட்கிட்ட இருந்து ஏதாவது ஆஃபர் வாங்கி தர முடியும்னா நான் வாங்கி கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பாக்ஸ் எல்லாம் பேக்கிங் எல்லாம் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சோனியோட பேக்கிங் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கரெக்டாக இந்த பேக்கிங்கில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு லாக்கெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சோனியோட இந்த மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட S2000ங்கிற ஒரு சவுண்ட் பார். இதை ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே டிரான்ஸ்பரன்ட் ஷீட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெயினான கார்ட்போர்ட் பாக்ஸ், இதை வந்து நம்ம பிரிக்கும் போது உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் பாரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸை பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது, சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். அதை பிரித்தோம்னா யூசர் மேனுவல் தந்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த சவுண்ட் பாருக்கான ஒரு குட்டியோண்டு சின்ன ஒரு ரிமோட் தந்திருக்கிறாங்க. தென் இந்த சவுண்ட் பாருக்கான பவர் கேபிள், பவர் அடாப்டர், இவ்வளோ தான் அந்த குட்டி பாக்ஸுக்குள்ளாடி வருது. இதை தவிர சவுண்ட் பார் இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்ட் பார் அதோட பிராண்டிங் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த தூக்கும் போது நமக்கு அது ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான, ரொம்ப ப்ரீமியம், அல்ட்ரா ப்ரீமியமில் ஒரு சவுண்ட் பார் தந்திருக்கிறாங்க. இவ்வளோ தான் இந்த S2000ஓட அன்பாக்சிங்கில் வருது. இதை தவிர்த்து நம்ம வந்து RS3Sங்கிற 2 ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கிறோம். அதாவது இந்த சவுண்ட் பார் கூடவே கரெக்டாக ரியரில் வந்து அவுட்புட்டு வர்றதுக்காக, ஒரு கொஞ்சம் விஷயங்கள் தூக்கலை காமிக்கிறதுக்காக, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக RS3Sங்கிற ஒரு ஸ்பீக்கர். இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 38,000 வரும். 2 ஸ்பீக்கர் தான், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் அவங்களோட ஸ்டாண்டர்ட்னால இந்த ப்ரைஸிங் வந்து சொல்கிறாங்க. இது வந்து வேணும்னா நீங்கள் செக் பண்ணுறது நான் வீடியோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேங்கிறத. இதை நம்ம பிரித்தோம்னா என்னென்ன வருதுன்னா, இதற்கு வந்து 2 பவர் கேபிள் தந்துருக்குறாங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. 2 ஒயர்லெஸ் ஸ்பீக்கர், அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த சவுண்ட் பார் கூட பேர் ஆயிரும். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்ட ஒரு ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க. அதாவது அவுட்புட் நல்லா வேணும்னா அது வந்து 3.1 சேனல் சவுண்ட் பார். தென் வந்து இந்த ஸ்பீக்கர்லாம் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உணர்றதுக்காக தான் இந்த இது அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக பார்த்துருப்பீங்க. இனி வந்து சவுண்ட் பாரில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெக்னாலஜி வைஸ். நண்பா, இனி உங்களுக்கு சவுண்ட் பாரை காமிக்கிறேன். சவுண்ட் பாரை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 3.1 சேனலுங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 3.1 சேனல் சவுண்ட் பார் தான். இதில் காமனான விஷயங்கள் பார்த்திங்கன்னா டோல்பி அட்மாஸ் இருக்குது, DTS:X இருக்குது. இதெல்லாம் காமனாக வரக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி சோனியோட கைவண்ணத்தை வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு யூனிக்கான ஒரு சவுண்ட் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கல் சரவுண்ட் என்ஜின். இது வந்து ஒரு விர்ச்சுவலைசேஷன் சவுண்ட் டெக்னாலஜி தான். இது என்ன பண்ணுன்னா 3 டைமென்ஷனல் ஆடியோவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, பிரம்மாண்டமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணும். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து சீலிங்கில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை வந்து ஸ்பீக்கரை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபயரிங் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமலே விர்ச்சுவலாக உணர்றதுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய பவர்ஃபுல் என்ஜின் வந்து அந்த வேலைகளை வந்து பவர்ஃபுல்லாக பண்ணுது. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அதான் இவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய வேலைகளை வந்து அவங்க விர்ச்சுவலாக வந்து பண்ணி தராங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ ப்ராசஸிங்க்கு வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் என்ஜினியரை வந்து வச்சு பிழிஞ்சிருக்கிறாங்க. S4 Proங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சவுண்டை வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு,
அதாவது இதை வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்து இமேஜை பொறுத்த மட்டும் ஒரு கேமராலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து எடுத்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இமேஜ் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஆடியோ என்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்ட் ப்ராசஸிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விதமான டெக்னாலஜி தான். அவுட்புட்டை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அடிக்ட் ஆகிற அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை உணர்றதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதுதான் இந்த S4 Proங்கிற விஷயம். நமக்கு வந்து ரொம்ப ஆழமாக எல்லாம் போய் தெரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு என்ன தராங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதே மாதிரி இதில் வந்து 3D சரவுண்ட் மிக்சர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதில் போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆடியோ இன் தந்துருக்குறாங்க, HDMI அவுட் இருக்குது, அதாவது ERக்கு சப்போர்ட் வந்து இருக்குது. இதோட ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு 5.1 வந்து இருக்குது, அதாவது சவுண்ட் சேனல் கான்ஃபிகரேஷன். நீங்கள் ஃப்ரண்ட் கிரில்லில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதோட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தென் இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸில் இருக்கும். 150 வாட் சவுண்ட் பாராக எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 250 வாட்ஸுங்கிறது சொல்லவா வேணும். இதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து 2 ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் வேறு இருக்குது. சரியா, நான் உங்களுக்கு எப்படி சாம்பிள் நான் காமிப்பேன்னா வெறும் சவுண்ட் பாரை வச்சும் தென் வந்து அது கூடவே ஆட் ஆன் மாதிரி அந்த 2 ஒயர்லெஸ் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஹைலைட்டான விஷயம்னா இவ்வளோ தான், மற்றபடி ஒரு சவுண்ட் பார் தரக்கூடிய அவுட்புட் தான் இருக்குது. ஆனால் டெக்னாலஜியில் வந்து பூந்து விளையாடி இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும் பாட்டு கேட்கும்போது. ஸோ அது லாஸ்ட்டில் சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அது அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இனி வந்து அந்த 2 ஸ்பீக்கரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்பீக்கரை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல், என்னடா இது ஒரு சின்ன ஸ்பீக்கருக்கு 35,000 ரூபாய் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்னாலஜிக்கு வந்து கேப்பபுளாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. தென் இந்த ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பேர் எல்லாம் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருந்துச்சுனாலே அது வந்து ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்னால கம்யூனிகேட் பண்ணிடும். அந்த மாதிரி விஷயத்தில் தான் இந்த ஸ்பீக்கரை வந்து கொண்டு வராங்க. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன், வெறும் சவுண்ட் பாரை வச்சு சாம்பிள் காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க, ஆடியோவை கேளுங்க. நண்பா, ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. இனி வந்து உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட எஃபெக்டை நீங்கள் பாருங்கள். நண்பா, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லாயிருக்கு. நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீக்கரில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் இதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா துள்ளி குதிக்கலாம், அந்த ஒரு ரொம்ப அடிஷனை வந்து ஏற்படுத்துது. ரொம்ப இதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர முடியுது. ஆனால் இதில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு தான். இவ்வளோ பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து செலவு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்கணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது சாமானிய மக்களுக்கு வந்து இதை வந்து கேட்க முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டரில் போனாலும் அனுபவிக்க முடியாது, அதான் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வீட்டுக்குள்ளாடி இருந்து அனுபவிக்கிறதுக்கு டெக்னாலஜியோட உச்சகட்டத்தை வந்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த பொருளே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே பை லிங்க் வந்து கொடுக்குறேன், சவுண்ட் பாரோட லிங்க் தனியாக கொடுக்குறேன், தென் RS3S அந்த ஸ்பீக்கரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அந்த ஒயர்லெஸ் ஸ்பீக்கரோட லிங்கும் தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கோங்க. TTG கண்ணை மூடிட்டு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டிலேயும் சரி தான், எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியலை, நல்ல ஒரு ரிச் ஃபீலை வந்து அனுபவிக்க முடியுது. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதில் ப்ளூடூத் மூலிமா எல்லாம் பேர் பண்ணிக்கலாம். அதான் நார்மலாக ஒரு சவுண்ட் பாரில் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜியும் சில விஷயங்கள் தான், அதாவது விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியை வந்து தாறுமாறாக விளையாடி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சல்யூட் வந்து கொடுக்கலாம், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு இங்கே கீழே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.